gaze, concept of gaze. Gaze is not as simple as I told you. Gaze has other attributes or operating conditions. கேஸுக்கு முதல் கேரக்டரிஸ்டிக் சொன்னேன். ஒன்னு பார்க்கப்படும் விஷயம், பார்க்கும் விஷயம். இரண்டாவது கேரக்டர் பார்க்கப்படும் விஷயத்துக்கும் பார்க்கும் விஷயத்துக்கும் இடைவெளி தேவை. மூணாவது கேரக்டரிஸ்டிக் கேஸ் இஸ் நாட் இன்னசென்ட். கேஸ் இஸ் பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கல்னா இந்த அரசியல் கட்சி அந்த பொலிட்டிக்கல் கிடையாது. Here it refers to power relations. Power relations which have some motive to control what is being looked at. பார்க்கப்படும் விஷயத்தை கண்காணிக்கவோ அதன் மூலமாக கட்டுப்படுத்தவோ நடக்கும் ஒரு செயல்தான் இந்த கேசிங். சினிமாவில் இது எவ்வாறு கையகப்படுத்தப்படுகிறது என்பதுதான் பெண்ணியவாதிகளின், திரைப்பட ஆய்வில் ஈடுபடும் பெண்ணியவாதிகளின் concern. Film feminists are more concerned about how gaze is operationalized inside a film. Inside a film ன்னு சொல்லும் பொழுது எந்த அளவில்? As part of the narrative structure, as part of the narrative. Through what techniques? Through non-narrative techniques such as camera gaze, character gaze, audience gaze. திரைப்படத்துல எத்தனை வகையான கேஸ் இருக்கு? எண்ணில் அடங்கா. ஒரு பக்கம் திரைக்கு வெளியே இருந்து ஒரு கூட்டம் பார்க்கிறது, திரைக்கு உள்ளே இருந்து ஒரு கூட்டம் பார்க்கிறது. இந்த எல்லா கூட்டம் திரைக்கு வெளியே பார்க்கிறவனும் திரைக்கு உள்ளே கதாநாயகனாக செயல்படுவனும் வில்லனாக செயல்படுவனும் கேமராவுக்கு பின்னால இருக்கிற சினிமோட்டோகிராஃபரும் அவரை இயக்குவதாக கருதப்படும் இயக்குனரும் இவர்கள் எல்லோருக்கும் எப்படிப்பட்ட கேஸ்னா கண்ட்ரோலிங் கேஸ். எதை கண்ட்ரோல் பண்றதாக பார்க்கப்படுகிறது? பெண்களை கண்காணிப்பதாக, கட்டுப்படுத்துவதற்காக இவர்கள் பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக இந்த பார்வைகள், இந்த அதீதமான பார்வைகள், மூர்க்கமான பார்வைகள், தீவிரமான பார்வைகள் பார்க்கப்படுகிறது. யாரால்? பெண்ணியவாதிகளால். என்னால் அல்ல, பெண்ணியவாதிகளால் அப்படி பார்க்கப்படுகிறது. So gaze is of many types. Gaze has many characters. The important characteristics are it is a controlling gaze. Gaze is not innocent. பார்வை என்பது வெகுளித்தனமான பார்வை அல்ல. அந்த பார்வையில் ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் என்னன்னா கட்டுப்படுத்தும் அரசியல். யாரை கட்டுப்படுத்தும் அரசியல்? ஆணாதிக்க சமுதாயத்தில் பிறந்த பெண்களை கட்டுப்படுத்த, ஒடுக்க, அதே இடத்தில் வைத்திருக்க. நீ அங்கிருந்து வராத, அங்கேயே இருக்கணும், நீ பேச்ச கேட்கலன்னா உனக்கு ரெண்டு முடிவு தான், ஒன்னு சாவு இல்லைன்னா கல்யாணம். இந்த அளவுல நிறுத்திடுறேன். இப்ப தமிழ் திரைப்படங்களுக்கு வாங்க. 75 வருட தமிழ் திரைப்பட சாதனையின் கதையின் தன்மை எவ்வாறு இருந்ததுன்னு பாருங்க. எம்கேடி பாகவதர் படமாக இருந்தாலும், பராசக்தியாக இருந்தாலும், சிவாஜி படமா இருந்தாலும், எம்ஜிஆர் படமா இருந்தாலும், ரஜினி படமா இருந்தாலும், இன்று இருக்கிற விஜய் படமா இருந்தாலும், சிம்பு படமா இருந்தாலும், கதையில யார் இருக்கா, எதற்காக இருக்கிறார்கள்? அங்க பெண்ணினுடைய இடம் என்ன? கட்டுப்படுத்தப்பட்ட இடம் தானே. ஒரு நாயகன் எம்ஜிஆர்னா கண்டிப்பா நம்பியார் இருக்கணும் இல்லையா? நம்பியார் இல்லைன்னா எம்ஜிஆர் கிடையாது. சரோஜா தேவி இல்லைன்னா எம்ஜிஆரும் கிடையாது, நம்பியாரும் கிடையாது. சோ சரோஜா தேவி தான் இந்த நம்பியார் கதாபாத்திரத்துக்கு அர்த்தம் கொடுப்பவர், எம்ஜிஆரை உருவாக்குபவர். சரோஜா தேவியை ஒரு நாயகியா பார்க்காதீங்க. சரோஜா தேவியை எடுத்துங்க, எதுக்காக எம்ஜிஆர்னு கேள்வி வரும். சரோஜா தேவியை எடுத்துருங்க, எதுக்காக நம்பியார் என்ற கேள்வி வரும். ஒரு விஜய் படத்துல திரிஷாவை எடுத்துருங்க, எதுக்காக விஜய் என்ற கேள்வி வரும். எதுக்காக விஜயின் வில்லன் என்ற கேள்வி வரும். சோ இங்க தமிழ் படமாக இருந்தாலும், தெலுங்கு படமா இருந்தாலும், இந்தி படமாக இருந்தாலும், ஹாலிவுட் படமாக இருந்தாலும், ஜப்பானிய படமா இருந்தாலும், எந்த படமா இருந்தாலும் எல்லாமே ஆணாதிக்க சமுதாயம். அப்ப இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல சொல்லப்படுற கதையின் தன்மையும் அப்படித்தானே இருக்க முடியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை ராமாயணத்தின் கதையின் தன்மைன்னா, ஒரு விஜய் படத்தின் கதையின் தன்மைன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ராமன் ராவணன் யாருக்காக? மகாபாரதம் அதே கதை தான். ஆயிரம் வருடங்களாக இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் கதை சொல்லப்படும் விதம், கதையின் தன்மை எதை சார்ந்த விஷயம் என்றால், இந்த கட்டுப்படுத்தப்படும் பொருள், கட்டுப்படுத்துபவர்கள். எதற்காக? Why women need to be controlled and contained. And control in itself is a very larger process. கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு பெரிய சுழற்சி முறையில் இயங்கும் ஒரு விஷயம். கட்டுப்படுத்த பல விஷயங்கள் தேவைப்படுகின்றன.